ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 2 வாழைப்பழம், அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், நெக்ஸ்ட்டு ஏலக்காய் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து வீட் ஃப்ளார் சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சோ விஸ்க் வச்சோ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை மாவுனாலே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் எதுவுமே இல்லாமல். ஓகே, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக நான் பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் எல்லாம் நீங்கள் இந்த கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்காக மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு அந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கணும். ஸோ அதனால தான். இப்போ வந்து உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 ml ஆயில், 100 ml கீ ரெண்டுமே சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் குழியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூனோ ஏதாவது வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், ஏன்னா கருகிரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா வெந்தோடனே அதுவே மேலே வந்துடும். ஸோ நான் அவசரப்பட்டு ஒன்று திருப்பி போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு அரோமா கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் வச்சு சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி தான் வெந்திருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டோட என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பனானா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.